தமிழக வெற்றி கழகம்ன்ற கட்சியை தொடங்கி 2 வருஷத்துல அசுர வளர்ச்சியை நோக்கி நகர்கிறது. தமிழக அரசியல் வரலாற்றிலேயே இதுவரைக்கும் எந்த ஒரு கட்சிக்குமே இல்லாத அளவுக்கு மிக பெரிய வரவேற்பும் வளர்ச்சியும் தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு கிடைச்சிருக்கு. நிச்சயமா 2026 இந்த கட்சி தாங்க ஆட்சி அமைக்கும் அப்படின்னு ஒரு தரப்பும், மற்றொரு தரப்பு அதெல்லாம் இல்லங்க, நடிகர் திலகம் திரு சிவாஜி கணேசன் அவர்களும் தான் கட்சி ஆரம்பிச்சாரு, உலக நாயகன் திரு கமல் அவர்களும் தான் கட்சி ஆரம்பிச்சாரு, அவங்களாம் ஜெயிச்சுட்டாங்களா என்ன? அதே தாங்க தமிழக வெற்றி கழகத்துக்கும் இவங்க ஜெயிக்க வாய்ப்பே இல்லைங்க அப்படின்னு இன்னொரு தரப்பும் பேசிட்டு வராங்க. இதுல எது நடக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு? வாங்க இந்த வீடியோல தெளிவா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் பட்டனை டச் பண்ணிடுங்க. தமிழக மக்களால பெரிதும் அறியப்பட்ட நடிகர் திலகம் திரு சிவாஜி அவர்கள் கட்சி தொடங்கத்துக்கு முன்னாடி சில வருடங்கள் திமுக இருந்தாரு. அதுக்கு பிறகு இந்திய நேஷனல் காங்கிரஸ் கட்சியில இருந்தாரு. அதுக்கப்புறம் 1988 தான் தமிழக முன்னேற்ற முன்னணி அப்படின்ற கட்சியை தொடங்கினாரு. அந்த கட்சியை தொடங்கி முதல் தேர்தல்ல திருமதி ஜானகி அம்மா அவர்களோட இணைஞ்சி அஇஅதிமுக கூட்டணி பலத்தோட தேர்தல்ல போட்டிக்கிட்டாரு. அந்த தேர்தல்ல அவரும் தோல்வி அடைஞ்சு அந்த கட்சியோட நிர்வாகிகள் அனைவருமே தோல்வி அடைஞ்சாங்க. உடனடியா தன்னுடைய கட்சிய ஜனதாதள் அப்படின்ற கட்சியோட இணைச்சிட்டாரு. அதே மாதிரி தமிழக மக்களால பெரிதும் அறியப்பட்ட கருணை உள்ளம் கொண்ட கேப்டன் திரு விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்கி 2006 வருடம் நடைபெற்ற தேர்தல்ல 234 தொகுதியிலுமே தனித்து போட்டியிட்டாரு. அந்த தேர்தல்ல அவரு மட்டும்தான் ஒரே ஒரு இடத்துல ஜெயிச்சாரு. அவரோட போட்டியிட்ட எல்லாருமே தோல்வி அடைஞ்சாங்க. இருந்தாலுமே அவங்க சந்திச்ச அந்த முதல் தேர்தல்ல அதுவும் தனித்து போட்டியிட்டு 8.38% 8.38% வாக்குகள் வாங்கினாரு. அதனைத் தொடர்ந்து 2009 நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலையும் மீண்டும் தனித்தே போட்டியிட்டாங்க. 40 இடங்கள்ல போட்டியிட்டதுல 40 இடங்கள்லயும் தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. இருந்தாலும் கூட அவங்க போன வாட்டி வாங்கின ஓட் பர்சன்டேஜை விட இந்த எலெக்ஷன்ல 2% எக்ஸ்ட்ராவே வாங்கியிருந்தாங்க. அதாவது 10.97% இந்த எலெக்ஷன்ல இவங்க ஓட்டு வாங்கியிருந்தாங்க. தொடர்ந்து 2011 நடைபெற்ற தேர்தல்ல அஇஅதிமுக கூட்டணியோட இணைஞ்சு 40 இடங்கள்ல போட்டிட்டாங்க. அவங்க போட்டிட்ட 40 இடங்கள்ல 29 இடங்கள்ல ஜெயிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அந்த தேர்தல்ல அவங்க வாங்கின ஓட்டு 7.9%, அதாவது 7.9% வாக்குகள் வாங்கினாங்க. இது எல்லாத்தை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த தேர்தல்ல 29 இடங்கள்ல ஜெயிச்ச அந்த கட்சியினுடைய தலைவர் கேப்டன் திரு விஜயகாந்த் அவர்கள் தமிழக சட்டமன்றத்தோட எதிர்கட்சி தலைவர் ஆயிட்டாருங்க. அதுக்கப்புறமா 2014 நடைபெற்ற தேர்தல்ல என்டிஏ கூட்டணியோட இணைஞ்சு 14 இடங்கள்ல போட்டியிட்டாங்க. ஆனா அவங்க போட்டியிட்ட 14 இடங்கள்லயும் தோல்வி அடைஞ்சதோட 5.19% வாக்குகள் மட்டும்தான் வாங்கினாங்க. அதுக்கப்புறமா 2016 நடைபெற்ற தேர்தல்ல மக்கள் நல கூட்டணி அப்படின்னு ஒரு புதிய கூட்டணிய 6 கட்சிகள் சேர்ந்து உருவாக்கி போட்டிட்டாங்க. அதுல கேப்டன் திரு விஜயகாந்த் அவர்களை முதல்வர் வேட்பாளரா முன்னிறுத்தி போட்டியிட்டாங்க. 234 தொகுதியில போட்டியிட்டதுல ஒரு தொகுதியில கூட இந்த கூட்டணி ஜெயிக்கலங்க. அதுல தேமுதிக 105 இடங்கள்ல போட்டியிட்டாங்க. அவங்களும் ஒரு இடத்துலயும் ஜெயிக்கலங்க. அது மட்டும் இல்லாம குறிப்பா இந்த தேர்தல்ல இந்த கூட்டணி பல இடங்கள்ல டெபாசிட் இழந்தாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது.